என்ன தம்பி, விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க விரும்புறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? டேய், இதுக்காடா இவ்வளவு சீன் போட்ட? அண்ணே, ஏண்டா உன் மனசுக்கு பிடிச்சவங்கள தானே நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்ப எது கத்திட்டு இருக்க? அண்ணன் நான் எதுவும். டேய் அசோக், உங்க அப்பா சொல்றதெல்லாம் நிஜமாடா? ஆ, அந்த வேலை செய்யற பொண்ணு நீ விரும்புறியாடா? டேய், ஆமான்னு சொல்லி என் தலை மேல கல்ல தூக்கி போட்டுறாதடா. சொல்றா அசோக். டேய், ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் துர்காவும் விரும்புறோன்னு எந்த மடைய சொன்னது? எந்த மடையனும் சொல்லல. அடுத்தவங்க சொல்லி நம்புற ஆளும் நான் இல்ல. நானே என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு சாட்சி அண்ணன் தான். இல்ல, அப்படி என்னதான் நீங்க பாத்தீங்க? அந்த கன்றாவிய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீயே கேட்கும்போது சொல்லிதானே ஆகணும். பட்ட பகல்ல இளநீ குடிக்கிற இடத்துல அவ தாவணிக்குள்ள நீயும் அவளும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தீங்களா? எதை பத்தியும் கவலைப்படாம 2 பேரும் கொஞ்சி கொலாவிட்டு இருந்தத நானும் அண்ணனும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு பண்ணோம். குடும்ப மானம் காத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி காதும் காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஜமீன் பரம்பரை மானம் உன்னால போயிடக்கூடாதுல்ல. அதே நேரம் உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வச்சா நீயாவது சந்தோஷமா இருப்பேன் தான் வேலைக்காரியா இருந்தா கூட பரவாயில்லன்னு அண்ணனே அவ வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணாரு. இதுக்கு மேலையும் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன